பழையபடி உடம்ப ஃபிட் ஆக்குறதுல இது 3வது நாள். ஏன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கேன்ல, அதை ஃபிட் ஆக்கணும். மார்னிங் கார்டியோவும் ஒர்க் அவுட்டும் இன்றைக்கி ஷெட்யூல்லேருந்து தூக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி பட்டையில் சரியான ஒர்க் இருக்குது. பால் வாங்கி வந்து கொடுத்துட்டு பட்டை கிளம்பியாச்சு. இன்றைக்கும் ஒரு அண்ணா தான் வந்திருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் எடுபடி வேலை செஞ்சுட்டு அப்பா கூப்பிட்டாருன்னு வந்தேன். ஏன்னா தங்கச்சியில் வந்திருக்காங்க. மட்டன் எடுக்கணும். இந்த மட்டனில் இருக்கிற மாதிரி தான் நம்ம உடம்புலையும் மசில் மெமரி இருக்கும். லாங் டைம் ஒர்க் அவுட் பண்ணலனா கூட நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மசில் மெமரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். மட்டனை வீட்டில் கொடுத்துட்டு அம்மா டீ கொடுத்தாங்க வித்தவுட் சுகரில். அதை சாப்பிட்டு பட்டறை கிளம்பி வந்து அப்படியே முடி வெட்ட கிளம்பிட்டேன். ரொம்ப முடி இருந்துச்சு காய்ஸ், வேர்வையில் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து மோர் குடிச்சிட்டு ரெகுலர் பேசஸில் ப்ரோட்டீன் எடுக்கணும் காய்ஸ். முக்கியமாக ஜிஎன்சி எடுங்க, நல்லாயிருக்கும். கோடு வந்து பயோவில் இருக்கும். அப்படியே பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போனால் நம்ம லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு இவன் வேறு கொச்சிக்கிட்டான். அவன்கிட்ட ஒன்று சமாதானப்படுத்திட்டு ஹெவி ஒர்க்கு. அதுக்கப்புறம் மதியம் தான் வந்து இட்லியும் மட்டனும் சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு பட்டறைக்கு. இன்றைக்கும் எடுபடி வேலை தான். எப்பயுமே எடுபடி வேலை தான் காய்ஸ். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, சும்மா எடுபடி வேலை செஞ்சால் போகும். அப்புறம் வந்து மேலே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஷேக் குடிச்சிட்டு ஈவினிங் போல் அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நாளை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய்.